வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது போடுறா வெடிய அப்படின்னு சொல்ற மாதிரியான செய்தி நேற்றைக்கு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் பிரேக் பண்ணாரு. முன்னாடி வலைப்பேச்சுல பிரேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம், ஒரு படம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வலைப்பேச்சு தான் பிரேக் பண்ணுவாங்க. இப்ப சமீப காலமாக நம்ம சித்ரா லக்ஷ்மணன் தான் பிரேக் பண்றாரு. அவர் தான் முதல்ல இந்த ராஜகோபுரங்கள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி பிரேக் பண்ணது அவர் தான். அதாவது ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை அது காலையிலேருந்து நைட்டு வரைய அந்த ஷோ, பெரிய ஷோ அது. அதில் உலகநாயகன் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் முதல்ல சொன்னார். அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது அங்க உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்திருந்து அவர் தான் பாக்யராஜ் மற்றும் பாரதி ராஜா சிலையை திறந்து வச்சு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சதே அவர் தான். வெவ்வேறு சமயத்துல வந்தாங்க நிறைய பேர். ரஜினி நைட்டு வந்திருக்காரு, கமல் மத்தியானமே திறந்து வச்சு பேசிட்டு போயிட்டாரு. அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது ஒரு 5 நிமிஷம் தனியா பேசுறதுக்கு சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அவர் பேசும்பொழுது நம்ம கேட்குற மாதிரி தான். அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, ஏஜும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பு. 16 வயது நிலைக்கு முன்னாடியிலேருந்து அவர் ஃப்ரெண்டு. அவர் பிஆர்ஓவார் இந்த காலத்தில். அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு கமல் சாருக்கு. அவர் கேட்டிருக்காரு, என்ன கமல் சார், உங்க படங்கள்லாம் வெறும் அறிவிப்போட இருக்கு, படம் ஏதாவது பண்ண போறீங்களா, ஷூட்டிங் எதுவும் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா கேட்டிருக்காரு. என்ன சித்ரா இப்படி சொல்லிட்டீங்க, அடுத்த மாசம் அருண்குமாரோட படம் ஆரம்பிக்கிறேன், இன்னொரு படமும் பண்றேன், 2 படம் பண்ண போறேன். இது அதாவது கல்கி இல்லாமல் உலகநாயகன் கமல்ஹாசன் கதாநாயகன் நடிக்க 2 படம் பண்ண போறாரு. செப்டம்பர் மாசம் கமல்ஹாசன் அருண்குமார், அருண்குமார் இயக்கத்துல வரக்கூடிய படம் அதுதான் முதல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. சைமல்டேனியஸா இன்னொரு படமும் பண்றாரு. அது அன்பறிவு படமா அதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 படம்ங்கிறத சொன்னாரு சித்ரா சாரு. பிளஸ் கல்கி அதுல இந்த வில்லன் அந்த சுப்ரீமேஷ்கின் அது பயங்கரமான ரோல். அது தாடி வேற பயங்கரமா வளர்த்திருக்காரு. ஒருவேளை அந்த அடுத்த மாச படத்துக்கு தான் தாடி வளர்க்குறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அருண்குமார் அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வயது ஹீரோ 50+ இருக்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதை உலகநாயகன் அவர்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொன்னாங்க. நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த தகவலை சொன்னேன். அருண்குமார் இயக்கத்துல கமல் படம் பண்ண போறாருங்கிறத அதை கூட இப்ப சமீபத்துல யாராவது சொன்னாங்க, என்னங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் சொன்னீங்க, இப்பயும் சொல்றீங்க படம் உண்டா இல்லையான்னு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கமல்ஹாசன் அவர்களே சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வீடியோ பார்த்தேன். அவர் பூர்ணிமாக்கும் இவருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு, சாந்தனுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. கேப் போட்டு வந்திருந்தாரு, நல்லா பெரிய தாடி. அவர் என்னன்னா பாரதி ராஜா பாக்யராஜ் 2 பேரையுமே பாராட்டி பேசினாரு. பாரதி ராஜா பாக்யராஜ் இருவருடனும் பணியாற்றியவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். இருவரும் தமிழ் சினிமாவின் ஆழமாக வேரூன்றியவர்கள். பாரதி ராஜா தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளித்தவர், தோல்விகளுக்கு அஞ்சாதவர். பாரதி ராஜா என்பவர் தனி மனிதர் அல்ல, சினிமாவில் அவர் ஒரு பெரிய குடும்பம். அவரை வெறும் இயக்குனர் என்று எப்படி சொல்வது, அவர் என் குடும்பம். பாரதி ராஜா பாக்யராஜ் இருவருமே தமிழ் சினிமாவின் அடையாளங்கள் அப்படின்னு பேசினாரு. அதாவது பாரதி ராஜா துணை இயக்குனராக, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த பொழுது கமல்ஹாசனுக்கு ஃப்ரெண்டு. அதாவது கமல் சொல்லுவாராம், நான் அவரோட ட்ரீம் எல்லாம் பாரதி ராஜா சொல்லுவாராம். அவ்வளவு போல்டு கமல். அதாவது நான் தெருவில் நடந்தா என்னை இது கமல் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிட்டு ரசிகர்கள் என்னை பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணணும். இதுவரை அது நடக்கலை. ஏன்னா நான் சின்ன குழந்தை நட்சத்திரமா இருக்கிறப்ப அது நடந்தது. நடுவில் அதெல்லாம் கேப்பு விட்டு போச்சு. இப்போ நான் திருப்பி ப்ரூவ் பண்ணணும் ஹீரோவா, அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுவாராம். சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சான் கமல் அப்படின்னு சொல்லி அவர் பெருமையா ஒரு பேட்டியில குறிப்பிட்டாரு. பாக்யராஜை பொறுத்தவரைய பாக்யராஜ் மிகப்பெரிய ஆளா வருவாரு, இவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்கு, இவர்கிட்ட நல்ல சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னவர் கமல் தானோ. கமல் அதாவது கைதியின் டைரி படம் இவங்க ஆரம்பிக்கிற பொழுது அது எப்படி வருதுன்னா டாப் டக்கருங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5000 அடி எடுக்கிறாங்க. அது பார்த்தா திருப்பி சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியே அந்த படம் வருது, வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. இப்ப பாக்யராஜ் அந்த படத்துல ஒர்க் பண்றாரு அப்படின்னு கமல் சாருக்கு தெரிஞ்ச உடனே
என்ன கதை கேட்குறியா கமல் அப்படின்னு கேட்டிருக்காரு பாரதி ராஜா. என்ன பரமக்குடி கதை கேட்குறியா அப்படின்னு இருக்காரு. இல்ல தேனிக்காரரு அப்படின்னு தான் இவர் சொல்லுவாராம். இல்ல தேனிக்காரரு பாக்யராஜ் ஒர்க் பண்றாருன்னு ஒற்றர்கள் மூலமா செய்தி வந்துச்சு நேத்திக்கு. பாக்யராஜ் ஒர்க் பண்றாருன்னா நான் கதையெல்லாம் நான் படத்துக்கு முன்னாடி கேரக்டர் என்ன, அதுக்கு ஏதாவது கெட்டப்பு போடணுமா, நான் அதை மட்டும் கேட்டுக்கிறேன், மீதிலாம் அவர் பிரமாதமா பண்ணுவாரு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு பாரதி ராஜாட்ட. பாரியா நீ இன்னும் ஒன்னே கேள்வி கேட்காம ஒத்துக்கிறான் கமல் அப்படின்னு பெருமையா சொன்னாராம் பாரதி ராஜா வந்து பாக்யராஜ் கிட்ட. இது பாக்யராஜ் வந்து ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு. ஸோ அந்த அளவு இவங்களுக்கு அன்பு உண்டு. கமல் வந்து நம்ம பார்த்திபனுடைய ஒரு படத்துடைய ஆடியோ கேசட் லான்ச் ஒத்த செருப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஒத்த செருப்பு ஆடியோ லான்ச்சில் பேசும்பொழுது தமிழ் சினிமாக்கு வந்து வைத்தியம் செய்த வைத்தியர், ஸ்கிரீன் பிளே வைத்தியம் செய்த வைத்தியர், ஏன்னா 16 வயது நிலை வைத்தியர் வருவாரு, தமிழ் சினிமாக்கே அவர் வைத்தியர்னு பாராட்டினாரு. ஸோ அப்படிப்பட்ட பாரதி ராஜா பாக்யராஜ் அவர்கள் நினைவை போற்றுவோம். இப்ப பேசுறப்ப கைதியின் டைரி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப கைதியின் டைரிங்கிற படத்துடைய தலைப்பை வந்து சீமான் மற்றும் சாந்தனு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம், அதுக்கு வந்து அந்த பேரை வச்சிருக்காங்க. கமலஹாசனை பொறுத்தவரை எப்படின்னா இந்த தலைப்பெல்லாம் வந்து மற்றவங்க எல்லாம் வச்சுக்கிட்டா ஓகேன்றுவாரு. ஏன்னா அவரே அந்த மாதிரி நிறைய டைட்டில் எடுத்திருக்காரு. இப்ப உன்னை போல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம், அது வந்து ஜெயகாந்தனுடைய படம், அந்த தலைப்பு தான் உன்னை போல் ஒருவன் வச்சாரு. சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய பேரு. அப்புறம் மீண்ட சொர்க்கம்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சாரு, அது வல்ல. அப்புறம் அமரகாவியம்னு பேர் வச்சாரு. அபூர்வ சகோதரர்கள்னு பேர் வச்சாரு. அபூர்வ சகோதரர்கள் ஏற்கனவே பியு சின்னப்பா நடிச்ச படம் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு அந்த பழைய பேர்லாம் பிடிக்கும். அந்த மீண்ட சொர்க்கம் அப்படி இந்த மில்டன் எழுதின ஒரு ஆங்கில பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நாவல் அது. ஸோ இந்த மாதிரியான பேர்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்ல தமயந்தின்னு பேர் வைக்கிறது, இதெல்லாம் யாரும் தூங்காவனம்லாம் அவருக்கு இந்த டைட்டில் வைக்கிறது, அந்த டைட்டில் ஃபாண்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யார் வேணாலும் வச்சுக்கலாம். அவர் வந்து எப்படின்னா கமல் போய் முதல்ல வந்து என்ன பண்ணாரு, துரோகின்னு பேர் வச்சிருந்தாரு கமல். நம்ம ரசிகர்கள் எல்லாமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சதுனால என்ன பண்ணாருன்னா அவர் வந்து நேரா இந்திரா பார்த்த சாரதியை போய் பார்த்தாரு. பார்த்துட்டு சார் நான் உங்களுடைய குருதிப்புணல் அந்த டைட்டில நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறீங்க, வச்சுக்குங்க தாராளமா வச்சுக்கங்கன்ட்டாராம் அவரு. ஸோ அதுதான் அந்த மாதிரிதான் இப்ப காக்கி சட்டை, பேர் சொல்லும் பிள்ளை, சகலகலா வல்லவன், அந்த லிஸ்ட்ல கைதியின் டைரி. ஸோ இந்த படம் வெற்றி படமா அமையணும், ஏன்னா மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க நல்ல படமா கொடுக்கணும். சீமான், சாந்தனு, சுசீந்திரன் டைரக்ஷனு. ஸோ இது வெற்றி படமா அமைய நம்முடைய கமல்ஹாசன் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய பிறந்த நாள். சங்கரை பொறுத்தவரைய அவருடைய இமேஜினேஷன்ங்கிறது வந்து லார்ஜர் தென் லைஃப். அவர் எல்லாமே பெருசா தான் யோசிப்பாரு. ஒரு நாள் முதல்வர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யோசிப்பாரு, ஒரு இந்தியன் தாத்தான்னு ஒரு கான்செப்ட் யோசிப்பாரு. இந்த மாதிரியான நிறைய வெற்றி படங்கள் நல்ல படங்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு கெரியர்னு எடுத்துக்கிட்டா எல்லா காலமுமே சக்சஸ் மட்டுமே இருக்காது, அதுல தோல்வி படங்களும் இருக்கும், அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது அவருக்கு ஒரு லீன் பேட்ச், ஒரு பேட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 படங்கள் வந்து இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சர் 2 படம் தோல்வி படம். அவர் வந்து இதுல இருந்து மீண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தோட அவர் திரும்பி வரணும். பல வெற்றி படங்களை அவர் கொடுக்கணும். ஏன்னா ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், ஜீன்ஸ், அந்நியன், முதல்வன், இந்த மாதிரி எவ்வளவு வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. சிவாஜி, எந்திரன்லாம் என்ன கான்செப்ட், கமல் நடிக்க வேண்டிய படம், அது கடைசியில் ரஜினிக்கு அமைஞ்சது. இந்தியன் வந்து ரஜினி நடிக்க வேண்டிய படம் கமலுக்கு அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரிலாம் அமையும். ஸோ இப்போ நம்ம வேல்பாரிக்கு முன்னாடி அவர் ஒரு படம் எடுத்து அதை வெற்றி படமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும், பல வெற்றி படங்கள் அவர் கொடுக்கணும், திருப்பி உலகநாயகனோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள்.